திருச்செந்தூரில் கடல் அடிக்கடி உள்வாங்குவதை கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்பட்டு கோவில் வரை கடல் நீர் வந்ததை பார்த்திருப்போம். இப்படி கடல் அடிக்கடி உள்வாங்குவது ஏன், கரைகளில் அரிப்பு ஏற்படுவது ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்துள்ளது. என்னதான் நடக்கிறது திருச்செந்தூரில் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இப்படி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி அதன் பிறகு முருகனை தரிசிப்பது வழக்கம். திருச்செந்தூர் வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் கடற்கரை மணலிலும் கடலிலும் தான் நேரத்தை செலவிடுகின்றனர். ஆனால் சமீப காலமாக திருச்செந்தூர் கடல் அடிக்கடி உள்வாங்குவதும் கடலரிப்பு ஏற்படுவதுமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கடலில் இறங்கும் படிக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் 200 மீட்டர் நீளம் 6 அடி உயரத்திற்கு கடலரிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக கடற்கரையில் இருந்த மணல்கள் அனைத்தும் காணாமல் போனது. அந்த இடத்தில் பக்தர்கள் கடலில் இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டது. கடந்த வருடம் இதே காலகட்டங்களில் இதுபோல கடல் அரிப்பு ஏற்பட்டது. சுமார் 2 மாத காலம் இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு கரையில் இருந்த மணல்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டன. இதுகுறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்னை IIT குழுவினர் வந்திருந்தனர். ட்ரோன் மூலம் பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தனர். இதுகுறித்து பேசிய தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் கல்லூரியின் நிலத்தியல் துறை உதவி பேராசிரியர் செல்வம் புதிய தலைமுறையிடம் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். இதுல 2 நிகழ்வுகள் நடைபெறும். ஒன்று எரோஷன் ஆகிறது, இன்னொன்று டெபாசிஷன் ஆகிறது. இந்த எரோஷன் ஆகிறது அப்படிங்கிறது கடல் அரிப்பு, இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் டெபாசிஷன் ஆகிறது அப்படிங்கிறது நீங்கள் கன்னியாகுமரியில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெபாசிஷன் ஃபியூச்சர்ஸ் ஒரு பல வருடங்களுக்கு முன்பு, பல ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கிடையாது, பல 100 ஆண்டுகளாக இந்த மணல் மணப்பாடு என்ற பகுதியில் அதிகமாக மணல் பாங்கான கொட்டிட்டு இருக்கு. அது மீன் டெபாசிஷன் நடந்துட்டே இருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூர்லயும் இந்த மணல் டெபாசிஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. திருச்செந்தூரில் கடல் அரிப்பு என்பது 20 வருட கதை. இன்று நேற்று நடந்தது அல்ல. பெருமணல், உவரி, கூடங்குளம், ஆலந்தலை போன்ற பகுதிகளில் கடந்த 20 வருட காலமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு அதை தடுப்பதற்காக தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. பல 100 வருடங்களுக்கு முன்பு மணப்பாடு மற்றும் திருச்செந்தூரில் கடல் மண் தேக்கமடைந்துள்ளது. தற்போது கால மாற்றத்தினால் இதுபோல் நடந்து வருவதாக அவர் கூறினார். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா கடலோட மட்டம் அதிகரித்து இதோட ஓட்டம், நீரோட்டமோட அழுத்தம் அதிகரிக்கப்பட்டு அதுல கூட கொஞ்சம் எரோஷன் நடந்துட்டே இருக்கு. இந்த எரோஷன் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இந்த இடத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான எரோஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால அதிக பாதிப்புகள், முக்கியமாக சொல்லப்போனால் மணப்பாடுல அதிக மணல் கொட்டுறதும், அதனால ஃபிஷிங் ஆக்டிவிட்டிக்கு போகாமல் இன்னைக்கு நிறையா ஒரு ஆல்டர்னேட் சோர்சஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆலந்தோலத்தில் பார்த்தீங்கன்னா தூண்டில் வளைவுகள், பெருமணல்ல ஒரு தூண்டில் வளைவுகள், பெரிய தாளையில் ஒரு தூண்டில் வளைவுகள், இந்த மாதிரி அமைச்சிட்டே இருக்கும்போது இந்த லாங் ஷோர் கரண்ட் ஆனது, இந்த நீரோட்ட அலைகள் கடற்கரைக்கு எதிர் திசையில டிராவல் பண்ணும். எதிர் திசையில டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல உள்ள அந்த அலைகள் கடற்கரை ஓரத்துல முட்டும் போது அதில் உள்ள மணல்கள் என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் கடற்கரை நோக்கி போகும். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த லாங் ஷோர் கரண்ட் மற்றும் இந்த கால சூழ்நிலையினால இந்த திருச்செந்தூரில் இந்த எரோஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 30 ஆண்டுகளாக மணல் தேக்கம் அதிகமாக இருப்பதால் மணப்பாடு போன்ற இடங்களில் மணல் திட்டுகள் அதிகமாக உள்ளது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது என்றார்.